பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்களது மேன்மையை பெருக்கி காட்டுங்கள், அதிசயங்களை காண்பீர்கள். ஆதார வசனம் சங்கீதம் 71:21. என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம் கர்த்தர் நீதியுள்ள தேவன். அவர் யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தனக்குத்தானே நீதியுள்ளவர், நீதியை மேல் பசிதாகம் கொண்டவர், நீதியுள்ள நியாயாதிபதி, பரிசுத்தர், தீமையை காணாத சுத்த கண்ணன், அநீதியை கண்டு காணாதவர் போல போகிறவர் அல்ல. நீதிமானை பார்த்து கவனித்து அவனது மேன்மையை கண்டு இருக்கட்டும் நல்லது தான், பிறகு பார்ப்போம் என்று நன்மை செய்யாமல், ஆசீர்வதித்து பாராட்டாமல், அவனை உற்சாகப்படுத்தாமல் நகரமாட்டார். நோவா நீதியுள்ளவனும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இது நோவாவின் மேன்மை. ஆகையால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:9-8. இந்த கிருபை என்ன செய்தது? பூமியில் உள்ள மனுமக்களை முழுவதையும் தேவன் வெள்ளத்தினால் சங்கரித்தார். நோவாவையும் அவன் குடும்பத்தை 8 பேரை காப்பாற்றினார். கேட்டீர்களா? அதிலிருந்தான் பின் ஜனப்பெருக்கம் உண்டாயிற்று. ஆபிரகாம் தேவ அழைப்பிற்கு கேள்வி கேட்பாடே இல்லாமல் கீழ்ப்படிந்தான். அதுவரை அவன் தேவனை பார்த்ததில்லை. ஆனால் அவனுக்குள் ஒரு உந்துதல், இது தேவ சத்தம் என்று அப்படியே கீழ்ப்படிந்தான். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போகரிடம் இன்னதென்று அறியாமலே தெரியாமலே தேவ வழி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்து அவர் கொடுத்த வாக்குகள் அத்தனையும் நிறைவேற்ற வல்லவர் என்பதை உறுதியாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான். இந்த கீழ்ப்படிதலும் விசுவாசமும் ஆபிரகாமின் மேன்மை. இதற்கு கர்த்தர் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் பிறப்பின்படி நாம் ஆபிரகாமின் சந்ததி என்ற மேன்மையை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். விசுவாச தந்தை என்ற மேன்மையை கொடுத்தார். முதிர் வயதில் ஒரு மகனை கொடுத்து ஈசாக்கை கொடுத்து பின் இன்றளவும் கிறிஸ்துவுக்குள் இருப்போர் ஆபிரகாமின் சந்ததி என்ற மகாபெரிய மேன்மையை கொடுத்தார். இப்படி ஒவ்வொரு பரிசுத்தவான்களின் மேன்மையை நாம் பட்டியலிடலாம். யோபு, யோசேப்பு, தாவீது, தானியேல், அப்போஸ்தலர்கள், இவர்களெல்லாம் கர்த்தர் கொடுத்த ஸ்வாபம், தங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தாளந்துகள், அந்த மேன்மையை வெளியே காட்டினார்கள். தன் நாமத்திற்காக தனக்காக தன்மேல் வைத்த நம்பிக்கையை காட்டவும் அவர் வகுத்து கொடுத்த எதிர்பார்த்த சுபாவம், அதாவது மேன்மை, பேச்சிலே செயலிலே காட்டி நிலைத்திருந்தவர்களை அவர் வெறுமையாய் விடவில்லை. ஏதோ கொஞ்சம் ஆசீர்வதித்தார் என்று இல்லை, வரலாற்றில் பதிவு செய்யும் அளவிற்கு அவர்களை கொம்பை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். இதற்கு மேல் ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்க என்ற அளவுக்கு உயர்த்தினார். நமக்கும் கூட இப்படி நிலைமை அடைய வேண்டும் என்ற ஆசை. முதலில் ஆசைப்படுங்கள், விருப்பம் கொள்ளுங்கள். இது ஏதோ சமூக குற்றம் அல்ல, நாம் வாழ்வதற்குத்தான் பிறந்திருக்கிறோம். நீதிமான்களை விருப்பங்கள் கொடுக்கப்படும். நீதிமொழிகள் 10:24. நாம் நீதிமான்கள். நமது விருப்பங்கள், ஆசைகள், இருதயத்தின் வேண்டுதல்கள், எதிர்பார்க்கும் காரியங்களை கையூடி வரச் செய்ய அவர் எப்போதும் தயார் நிலையிலேயே உள்ளார். ஆனால் அவர் வகுத்த பிரமாணங்களை அவரே உடைப்பதில்லை, வளைப்பதில்லை. யாருக்காகவும்? கொடுங்கள், கொடுக்கப்படும், பிரமாணம். விதையுங்கள், அறுப்பீர்கள், பிரமாணம். கீழ்ப்படியுங்கள் தேவனுக்கு, பிசாசு உங்களை எல்லை விட்டு ஓடிப்போவான், பிரமாணம். மன்னியுங்கள், கசப்பை, வெறுப்பை, பொறாமை விட்டு ஒழியுங்கள், சரீர சுகம் பெறுவீர்கள், பிரமாணம். இப்படித்தான் விசுவாச வாழ்வு. கர்த்தர் நல்லவர், இரக்கமுள்ளவர், வல்லவர். வாழ்வு ஓடுகிறது. அவர் நல்லவர் தான், வல்லவர் தான், இரக்கமுள்ளவர் தான். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் நம் வாழ்வு இத்தனை நன்மைகளும் வந்து வாய்க்க வேண்டுமானால் தானாக சும்மா வராது. பைபிள் வைத்து வாசித்ததனால் வராது. அவர் நமக்கு கொடுத்த மேன்மையை நாம் காட்ட வேண்டும். 100% காட்டுங்கள், அப்புறம்தான் ஆசீர்வதிப்பு என்று சொல்வது அல்ல. அது மனிதர்கள். வழியை மாங்காயை போட மாட்டார். ரட்சிக்கப்பட்ட நம்மிடம் பல மேன்மைகளை எதிர்பார்க்கிறார். கொடுக்காமல் அவர் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அத்தனை கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறார். தம்முடைய அத்தனை சுபாவங்களையும் அந்த ரட்சிப்பு என்ற பேக்கேஜில் வைத்து விட்டார். அந்த மேன்மைகளை நாம் வெளிக்கொண்டர வேண்டும். இதற்குத்தான் ரோமர் 12:2 மனதை புதிதாக்குங்கள் என்றார், மறுரூபமாகுங்கள் என்றார். நாம் மனதை புதிதாக்க மறுரூபமாக்க அவரோடு அப்டேட் பண்ணிக்கொண்டு இருக்க அந்த மேன்மைகள் தானாக வெளிப்படும். அந்த மேன்மை வெளிப்பட நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடிக்கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை.
மனதை நீங்கள் தான் உங்கள் மனதை புதிதாக்க வேண்டும். அவரவர்கள் மனம் அவரவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். இது நம்முடைய பொறுப்பு, கடமை. இதுதான் நமது ஆரம்ப மேன்மை. விசுவாசம் நன்மை செய்வது, திரும்பி எதிர்பார்க்காமல் நன்மை செய்வது, சிறிதோ பெரிதோ உங்களால் முடிந்த நன்மைகள். ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துவது, கலாத்தியர் 5:22-21 வாசித்து பார். 9 கனிகள் இருக்கிறது. அவரை தேடுவதில் சாக்குப்போக்கு சொல்லாமல் இருப்பது, தெய்வ பயம், அடுத்தபடி நிந்தை எடுத்து பேசாமல் இருப்பது. அவங்க அப்படியாமா, இவங்க காசிப்பிங் கம்ப்ளீட்டாக நிறுத்த வேண்டும். நம்மை ஆசீர்வதிக்க, உயர்த்த அவர் திட்டமிட்டு செய்யும் முன் நம்மிடமிருந்து இந்த மேன்மைகளை வெளிக்கொண்டு வர விரும்புகிறார். என நீதியுள்ள தகப்பன், என் பிள்ளை மேன்மையை வெளிப்படுத்துகிறது, என் பிள்ளை விசுவாசமாக இருக்கிறது, என் பிள்ளை ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துகிறது, என் பிள்ளை நான் விரும்புகிற காரியத்தை செய்கிறது, ஆகையால் நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சாஷ்டாகமாக, தைரியமாக, வெளிப்படையாக ஆசீர்வதிப்பார். முதலில் இதற்கான சூழ்நிலைகளை அமைத்து கொடுக்கிறார். ஒவ்வொருவரும் நம்முடைய மேன்மைகளை வெளிப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு சூழ்நிலை அமைத்து கொடுக்கிறார். உதாரணமாக தாவீது, சவுலுக்கு 2 பேருக்கு மாமனார் மருமகள் பிரச்சனை. தாவீது சவுலை தொடவே இல்லை. ஏன் தொடவில்லை? அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அது தொடக்கூடாது என்ற கட்டளை இருக்கிறது. அந்த கட்டளை அவன் மீறவில்லை. இதுதான் தாவீதுடைய மேன்மை. எவ்வளவோ கஷ்டப்பட்டான், நெருக்கப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். அத்தனையிலும் அவன் தன் மேன்மையை விடவே இல்லை. கர்த்தர் கொடுத்த கட்டளையை மீறவே இல்லை. தானியேல் தேவ வைராக்கியத்தோடு இருந்தான். யோசேப்பு கர்த்தர் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதில் திடமாக இருந்தான். தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சொப்பனத்தின் மேன்மையை கட்டாயம் செய்வார், அவர் கண்கள் என்மேல் பார்த்து கொண்டிருக்கிறது என்று போத்திபார் வீட்டு சிறையிருப்பில் அதை அவன் காத்து கொண்டான், அதை வெளிப்படுத்தினான், சந்தோஷமாக இருந்தான். அதுதான் மேன்மை. இந்த மேன்மையை முதலில் பெருக பண்ண வைக்கிறார். இந்த மேன்மையில் ஆரோக்கியமான, நிழலான, சௌரியமான சூழ்நிலையில் பெருக்கவோ வெளிப்படுத்தவோ முடியாதுங்க. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இக்கட்டான சூழ்நிலையில் அப்பொழுது உங்களுடைய குணம் எப்படி இருக்கிறது? அப்பொழுது நீங்கள் யாரையாவது குற்றம் சொல்லுகிறீர்களா? உங்களிடம் ஏதும் இல்லை, யாரோ ஒருவர் வந்து நிற்கிறார், ஒரு டீக்கு காசு கொடுக்கலாம். அப்பொழுது உங்களுடைய செயல் எப்படி இருக்கிறது? உங்களிடம் இருக்கிறதை கொடுத்து செய்கிறீர்களா? இக்கட்டான சூழ்நிலையில், மோசமான சூழ்நிலையில், நெருக்கப்பட்ட சூழ்நிலையில், பிழியப்படுகிற சூழ்நிலையில், அந்த வெயிலான சூழ்நிலையில், உஷ்ணமான சூழ்நிலையில் நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கிறது? இதை பார்க்கிறார். நம்மை நெருக்கி, இன்னும் நெருக்கி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம் நிலையிலிருந்து நிதானமாக நல்ல சுபாவங்களை வெளிப்படுத்துகிறோமா? இல்லை ஏதாவது கிடைக்கும் என்று செய்கிறோமா? அல்லது வழி விலகி போகிறோமா? அல்லது சின்ன சின்ன உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு நம்மை விட்டு கொடுக்கிறோமா? சத்தியத்தை விற்கிறோமா? இதையெல்லாம் பார்க்கிறேன். அல்லது என் தகப்பனுக்கு இது பிடிக்கும், நான் அவரை பிரியப்படுத்தி மகிமைப்படுத்துகிறோமா என்பது உங்களுக்குத்தான் தெரியும். இந்த நிலை முழுவதும் வரட்டும், 100% வரட்டும் என்று அவர் எதிர்பார்த்திருப்பது இல்லை. இந்த ஆர்வம், இந்த உற்சாகம், இந்த வைராக்கியம் உங்களுக்குள் இருப்பதை அவர் மட்டும் காண்கிறார். உங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அதை பார்க்கிறார். இந்த எண்ணத்தை கண்டதும் அவர் அளவில்லாத கிருபைகளாய் இதை வெளிப்படுத்த உதவி செய்கிறார் உங்களை. இதோடு தொடர்ந்து நீங்கள் கனவிலும் காணாத ஆசீர்வாத மேன்மைகளை கொடுக்கிறார். இவைகளெல்லாம் ப்ரூவ் பண்ணப்பட்டவை. மேலே சொன்ன அத்தனை பரிசுத்தவான்களும் அளவில்லா நன்மைகள் பெற்று யாவரும் பெற்றவர்கள் தான், ஆனால் அவர்களும் தவறியவர்கள் தான். இதை ஏன் நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன் என்றால், தவறி போவது, குற்றம் செய்வது, பிழை செய்வது மனித சுபாவம். ஆனால் நாம் அதை லைசன்ஸாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தவறிவிட்டோம் என்பதற்காக படுத்துக்கொள்ளவும் கூடாது. இரண்டும் பேலன்ஸாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நீதிமான். நீங்கள் தவறு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பொய் சொல்லி பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருடி பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோம்பி படுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதைத்தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அப்படி நடந்தாலும் உடனே எழுந்திருங்கள். உங்களால் முடியும். நீங்கள் சரியான நிலைக்கு வர உங்களால் முடியும். அதை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இவர்கள் எல்லாம் தவறியவர்கள் தான், விழுந்தவர்கள் தான், பின் எழுந்தவர்கள். இன்றே உங்களுடைய நல்ல சுபாவத்தை, அந்த மேன்மையை வெளிப்படுத்துங்கள், பெருக்குங்கள். சாதாரணமாக, ஆனந்தமாக, எளிமையாக அந்த மேன்மைகளை வெளிப்படுத்தி நீங்கள் மகத்துவம் பிள்ளை என்பதை காட்ட முடியாது. அதற்கு ஒரு பாடுகள் உண்டு. அந்த பாடுகளுக்கு ஆண்டவர் கிருபை தருகிறார்.
தினமும் உங்களை சுற்றி இருப்போருக்கு நீங்கள் காட்டுங்கள். முதலில் குடும்பத்தில் காட்டுங்கள். அவங்களுக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலுங்க, எவ்வளவு நெருக்கம் வந்தாலும், எவ்வளவு டிப்ரெஷன் ஆனாலும் அவர் நேர்மை விட்டு விலக மாட்டார், பொய் சொல்ல மாட்டார், ஒரு பணத்துக்காக தன்னை விற்று கொடுக்க மாட்டார். இந்த சாட்சி வர வேண்டும். இந்த மேன்மையை, உங்களுடைய மேன்மையை மற்றவர்கள் பேசும் அளவிற்கு அது வெளிப்பட வேண்டும். யோபு 37:5 நீங்கள் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்வில் செய்யாமல் விடவே மாட்டார், அவர் ஓயவே மாட்டார். நான் சேலஞ்சாக சொல்லுகிறேன். நீங்கள் மேன்மையை, உங்கள் இருக்கக்கூடிய மேன்மையை பெருக்குங்கள், வெளியே காட்டுங்கள், அமைதியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். இது சற்று கஷ்டம்தான், ஆனால் அந்த கஷ்டத்தையும் சகித்து கொண்டு நீங்கள் செய்வீர்கள். ஆனால் உங்களைப் போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எவரும் இருக்க முடியாது. ஜெபிக்கலாம். தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எல்லா இடத்திலும் எல்லோரிடமும் நீங்கள் அப்படித்தானே சொல்லியிருக்கிறேன், கூடுமான வரைக்கும் எல்லோரிடமும் சமாதானமாகிருங்கள் என்று இருக்க விரும்புகிறோம், ஆசைப்படுகிறோம், முயற்சி எடுக்கிறோம், பயிற்சி எடுக்கிறோம். உம்முடைய கிருபை வேண்டும் தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.